பார்க்குறேன் ஒரு 1 வீக்காக எதனா ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஏதாவது இதை பற்றி சொல்லுவாங்க இல்லை பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த இன்சிடெண்ட்டில் நத்திங், ஜஸ்ட்டு கன்சர்ன் பண்ணியிருக்காரு இன் ஃபோன் கால். எனக்கு ஒன்றும் புரியல, இதில் பேசுறதுல என்னங்க பிரச்சனை? ஏதாவது வாயில் அவருக்கு பிரச்சனையா? ஓ, இருந்தாலும் இருக்கும் மேபி. ஏன்னா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் புசி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் ஸ்கிரிப்ட் கொடுக்காமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இன்னும் அதில் பற்றி பேசாமல் இருக்கார் போல இருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் ஆப்போஸ் பண்ணால் தான் ஒரு விஷயம் அது வந்து நல்லதோ கெட்டதோ, அது நமக்கு நல்லதாகவே இருந்தால் கூட நம்ம ஆப்போஸ் பண்ணி ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி நம்ம மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சமூகம் முன்னேறதுக்கு கேள்விகள் கண்டிப்பாக முக்கியம். ஸோ கேள்வி கேட்கப்படக்கூடிய இடத்துல தான் அறிவும் வளரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்டிவாக ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை பற்றி மக்கள் கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் பதிலை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன், இல்லை இந்த மாதிரி பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன், இந்த மாதிரி இன்சிடெண்ட் இனிமேல் நடக்காமல் நான் தடுப்பு வழிகள் இதெல்லாம் எடுக்கிறேன். ஏங்க கொடுத்தா என்னங்க புரியல. வாட்எவர், வெரி பேட், வெரி பேட். இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கவே கூடாது. அது நடந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த குழந்தைக்கு எப்படி நீதி வாங்கி கொடுக்கலான்னு மட்டும் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அசிங்கமாக கமெண்ட்ஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு கைஸ் ப்ளீஸ் வைக்கணும். இந்த மாதிரி உங்களோட தொண்டர்கள் அசிங்கமாகவோ தரக்குறைவாகவோ ஒரு பெண்களை பேசுகிறதோ, கமெண்ட் செக்ஷனில் கழிவு ஊற்றுறதோ, அது மட்டும் இல்லாமல் கேவலமாக அவதூறு பரப்புறதோ, உங்களை பற்றி பொய்யான கருத்துக்களை வெளியிடுறதோ ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் இப்போவே ஸ்டாப் பண்ணணும். இல்லை அப்படின்னா அசிங்கமாக தான், அவங்களுக்கு அசிங்கம் கிடையாது, அதை ஆதரிக்கிற உங்களுக்கு தான் அசிங்கம்.